திருச்சிற்றம்பலம். ஞானியர் கதைகள் வரிசையில் இன்றைக்கு நாம் நாராயணகுரு என்கிற ஒரு மாபெரும் ஞானியை பற்றி பார்க்க போகிறோம். இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். கேரளாவில் மிக பிரபலம், இந்தியா முழுக்க தெரியும், உலகம் முழுக்க இவரை தெரியும். அடிப்படையில் கேரளாவிலே பிறந்தவர். 1856 வாக்கில் இவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. மாடன் ஆசான் குட்டியம்மாள் என்கிற தம்பதிகளுக்கு பிறந்தார். இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருந்தார். நிறைய படித்திருக்கிறார். வேதம், உபநிடதம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு தமிழருடைய நட்பு கிடைத்தது கொண்டு திருமந்திரம் படித்திருக்கார் அப்பயே. இப்படி நிறைய ஆன்மீக நூல்களை படித்து தேர்ச்சி பெற்றார். அவர் அப்புறம் இந்த மாதிரி கோவில் குலம் அப்படின்னு இப்படி சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு திருமணம் செய்து வச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் மாறுவார்னு நினச்சி அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் பெருசாக நாட்டம் போகலை. அவர் ஊராக கோவில் கோவிலாக மலைகள் காடுகள்னு சுற்ற ஆரம்பிக்கிறார். அது ஒரு கட்டத்தில் அவங்க மனைவி அவங்க வீட்டுக்கே போய்டுற நிலைமைக்கு ஆளாயிடுது. கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு அவங்க மனைவி இறந்துடுறாங்கன்ற செய்தி கிடைத்த பிறகு இவர் முழுமையாக சன்னியாசியாக துறவியாக மாறி கோவில் கோவிலாக செல்ல தொடங்குகிறார். அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு பள்ளி ஆரம்பிக்கிறார். இவர் நல்லா படிக்கிறாரு, இவர் ஆசிரியராகிறார். பள்ளியில் இவரே ஒரு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். இவரை எல்லோரும் ஆசான்னு அழைக்க தொடங்குகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவரே அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியும் ஆரம்பிக்கிறார். 1888 ஒரு இடம் தேர்வு செய்கிறார். தேர்வு செஞ்சு ஒரு சிவன் கோவில் ஒன்று அமைக்கிறார். அது எல்லா தரப்பு மக்களுக்குமாக, ஒடுக்கப்பட்ட மக்களும் வணங்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை உருவாக்குறார். அது மரபு ரீதியான பலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே இவர் பதில் சொல்கிறார், கடவுள் அனைவருக்கும் சமமானவர் அப்படின்னு சொல்கிறார். 1904 ஒரு சமஸ்கிருத பள்ளியை உருவாக்குறாரு. ஜாதி பாகுபாடுகள் இன்றி அனைத்து குழந்தைகளும் அங்கே படிக்கலாம் அப்படின்னு உருவாக்குறார். அடுத்து ஏழை எளிய தாய் தந்தை அற்ற குழந்தைகளை எல்லாம் இவர் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்காக ஒரு சேவை அமைப்பெல்லாம் ஆரம்பித்து தொண்டு செய்ய தொடங்குகிறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் கோவில்களை அமைக்கிறார். இவரே அமைத்து எல்லாரும் வழிபாடு செய்யும்படியாக செய்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் கோவில் வழிபாடு செய்வது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. நிறைய ஜாதி கட்டுப்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அதையெல்லாம் தகர்க்கிற ஒரு மாபெரும் பணியை செய்தவர் நாராயணகுரு. அதுதான் அவர் செய்த மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி மட்டுமல்ல, ஒரு பெரும் புரட்சி என்றே சொல்லலாம். அப்புறம் 1913 என்ன பண்ணுறாரு, ஆலுவா அப்படிங்கிற இடத்துல ஒரு அத்வைத ஆசிரமம் நிறுவி கடவுளின் கண்களுக்கு அனைத்து மனிதர்களும் சமம் அப்படின்னு ஒரு பெரிய வாசகத்தை பொறிக்கிறாருங்க. 1903 ஒரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சீடர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது அனைத்து சாதி மக்களுக்கும் தொண்டு செய்வதற்காக ஒரு பெரும் அமைப்பாக அதை உருவாக்குறாங்க. இவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சிவன், விஷ்ணு இப்படிலாம் சிலைகளை நிறுவி வந்தவர் கோயில்களில். பல இடங்களில், பல ஊர்களில், இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் கூட தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. கேரளாவில் பல பகுதிகளில், இப்படி எல்லா இடங்களையும் கோயில்களை நிறுவி ஒடுக்கப்பட்ட மக்களும் உள்ளே வழிபட அவர்களுக்கான வழிபாட்டு தலங்களை உருவாக்கி கொடுக்குறார். பெரிய ஆச்சரியம் அந்த காலத்தில். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாருன்னா, சத்தியம், தர்மம், தயை அப்படிங்கிற சொற்களை கருவறையில் தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணுறார். இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு நிலைக்கண்ணாடியை பிரதிஷ்டை பண்ணுறார் கருவறையில். இப்படி ஒரு புதுமைகளை புகுத்தி பல பணிகளை செய்தவர், மறுமலர்ச்சி செய்தவர். பள்ளிகள், கல்விக்கூடங்கள் ஏராளமாக நிறுவி அதில் மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம் அப்படின்னு எல்லாமே கற்றுக்கொள்ளும்படியான சூழலை உருவாக்குறாரு. இவர் தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் சார்ந்து ஒரு 30 படைப்புகள் இவர் செய்திருக்கிறார். இவருடைய ஒரே கோட்பாடு, முக்கியமான கோட்பாடு என்னென்னா, ஒரு சாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம் மனிதர்களுக்கு அப்படின்னு அறிவிக்கிறார். இப்படி ஒரு மிக பெரும் புரட்சி செய்தவர். எல்லா தரப்பு மக்களும், குறிப்பாக இந்த சாதி சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர். அதற்காகவே பல பணிகளை செய்தவர். மூடப்பழக்கங்களை எதிர்த்தவர். கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று நிறுவியவர். இப்படி பல பணிகளை செய்திருக்கிறார். எப்படி இங்கே இந்த பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு வள்ளலார் போல, அந்த பக்கம் ஒரு நம்முடைய தமிழகத்தில் வைகுண்டர் போல பல புரட்சிகளை செய்திருக்கிறார். நம்முடைய மகாத்மா காந்தி பெருசாக யாரையும் சந்திக்க விருப்பம் இல்லாதவர், ஆன்மீகவாதிகளேன்னு சொல்லப்படுது. அவர் கூட ஆனால் நாராயணகுருவை சந்தித்து
அவர் ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், மகான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் 2வது புத்தர்னு சிலர் பாராட்டியிருக்காங்க. நம்முடைய பாரதியார் இவரை குறிப்பிட்டு எழுதி பாராட்டியிருக்கிறாரு. இன்னும் இப்படி பலர் அந்த காலத்தில். இவர் ரமணர் ஆசிரமத்துக்கு ரமணரை சந்தித்ததாக ஒரு செய்தி உண்டு. இப்படி பல பணிகள் செய்தார். குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு கேரளா 100% கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம். அதற்கு அடிப்படை அங்கு இருந்த ஒடுக்கப்பட்ட எளிய மனிதர்களுக்கு இவருடைய கல்வி சாலைகள், இவருடைய பள்ளிக்கூடங்களும் கல்வி சாலைகளும் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டியது தான் காரணம். அதுதான் அடிப்படை என்று சில ஆய்வுகள் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார் நாராயணகுரு. இப்படி ஒரு கல்விதான் அடிப்படை மனித சமூகத்துக்கு மறுமலர்ச்சி வருவதற்கு என்று கல்வியை வழங்கினார். ஆன்மீகம் என்பதே ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, அதில் எல்லோருமே சமம் என்கிற, அன்புதான் கடவுள் என்கிற மாபெரும் தத்துவத்தை தத்துவமாக இல்லாமல் நடைமுறைப்படுத்தி காட்டியவர். ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தவர். ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை, புரட்சியை செய்தவர். அது வெறுமனே வார்த்தைகளில் தத்துவங்களில் இல்லாமல் நடைமுறைப்படுத்தி காட்டியவர். அதான் நாராயணகுரு. அதனால்தான் அவர் கேரளாவில் கொண்டாடப்படுகிறார். கேரளாவில் மட்டுமல்ல, ஆன்மீக உலகத்தில் மிக பெரும் ஒரு மனிதராக, மகானாக கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட நாராயணகுரு அவர்களை, அவரின் பொற்பாதங்களை நாமும் வணங்குவோம், அவர் வழி நடப்போம். நன்றி. மீண்டும் ஒரு ஞானியர் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.